தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய் சீரமைத்த போது குடிநீர் குழாய்கள் உடைந்து குடிநீர் வீணாக சாலைகளில் ஓடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியில் குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. அப்போது வீரவாஞ்சி நகர் பகுதியில் இருந்த பல குடிநீர் குழாய்கள் உடைந்து குடிநீர் சாலையில் வீணாக ஓடியது. இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்பகுதியில் குடிநீர் இன்றி மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தென்னற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் குடிநீர் இன்றி தவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ இன்னைக்கு நிறைய பைப்பை நேற்று நைட்டு தோண்டி நிறைய பைப்பு உடஞ்சனால ஏற்கனவே இந்த பைப்பு பழுதுபார்க்கன்னு சொல்லியதுனால ஒரு மாதமாக தண்ணி சரியாக வரதே கிடையாது. இப்போ ஒரு 10 நாளாக தொடர்ந்து தண்ணி வராமல் இன்றைக்கி தான் தண்ணி வந்துச்சு. இன்றைக்கி காலையில் தண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் தண்ணி விட்டு என்ன பிரச்சனைனா எல்லா தண்ணியும் ரோட்டில் தான் வீணாக போய்கிட்டு இருக்கே தவிர பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. எல்லார் வீட்டுக்கும் போகக்கூடிய அந்த லைன் பைப்பை பூரா உடச்சி போட்டிருக்காங்க. உடச்சி போட்டதுனால இன்றைக்கி தண்ணி பூரா வீணாக போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் காலையிலேருந்து சொல்லியும் யாருமே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே அதிமுக சார்பில் நிழற்குடை அமைப்பதை தடுக்க முயன்று அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இளம்பிள்ளை அருகே இடங்கன சாலை நகராட்சிக்குட்பட்ட சாத்தம்பாளையம் செல்லும் சாலை பகுதியில் அருள் என்பவரின் வீட்டின் முன்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தொகுதி நிதியில் இருந்து 7 லட்சம் மதிப்பில் புதிய நிழற்குடை அமைக்க திட்டமிடப்பட்டது. இதை தடுக்கும் வகையில் அருள் என்பவர் அவரது வீட்டின் முன் சிமெண்ட் அட்டை கூடம் அமைக்க ஏற்பாடு செய்தார். இதனை அதிமுக தடுத்து நிறுத்தியதுடன் அங்கு அருள் என்பவருக்கு ஆதரவாக வந்த திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மகேந்திரவாடி கிராமத்தில் பிறந்து சில தினங்களே ஆன பச்சிலம் குழந்தையை அடையாளம் தெரியாத நபர்கள் கிணற்றில் வீசி சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. கிணற்றில் பச்சிலம் குழந்தையின் உடல் மிதந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் புகார் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே சொத்தை அபகரித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். கதிர் நாயக்கனஹள்ளி பகுதியில் சின்ன கண்ணு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அவரது மகள் கனகா விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கனகாவின் அண்ணன் மகன் லோகநாதன் விவசாய நிலத்தை அபகரித்து கனகா மற்றும் அவரது குடும்பத்தினரை அடியாட்கள் வைத்து தாக்கியுள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கனகா புகார் மனு அளித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்து வேறு இடத்தில் பட்டா வழங்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சீராண்டபுரத்தில் மாற்று சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஆதி திராவிடர் மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இருவேறு சமூகமும் ஒரே இடத்தில் இருந்தால் சாதி ரீதியான தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறி ஒரு சமூகத்தினர் பட்டாவை வேறு இடத்தில் வழங்குமாறு மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இடலாக்குடி, தோவாளை, வெள்ளமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் சாமித்தோப்பு பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஸ்டாலின் அரசு முறையாக மழைநீர் வடிகால்வாய்களை அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட நிலையில் பள்ளியின் கட்டடங்கள் பாசி படர்ந்தும் வண்ணம் பூசாமலும் இருந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் இந்த பள்ளியின் கட்டடங்களை சுத்தம் செய்யாததால் கட்டடங்களில் பாசி படர்ந்தும் வண்ணம் பூசாமலும் இருந்துள்ளது. மேலும் இந்த பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்றும் இதுபோல அவல நிலையில் பள்ளி இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள பக்கிங்காம் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பால் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள பக்கிங்காம் கால்வாயை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரித்து தூர்வாராததாலும் கால்வாயில் குப்பைகளை கொட்டுவதாலும் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி கடும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பல நோய்களுக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
தென்காசியில் 108 ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் விபத்தில் சிக்கியவர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆழ்வார்குறிச்சியில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து நீண்ட நேரம் ஆகியும் வராததால் பலத்த காயமடைந்த ராமகிருஷ்ணன் என்பவர் சரக்கு வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்திருந்தால் உயிர் பறிபோய் இருக்காது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகர்கோவிலில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கழிவுநீர் அருகில் உள்ள நீர்வழித்தட கால்வாய் மூலம் குளங்களில் வெளியேற்றப்படுகின்றன. இந்நிலையில் இந்த நீர்வழித்தட கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் முழுவதும் வெளியேறி தெருக்களில் தேங்கி நிற்கின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு நீர்வழித்தட கால்வாயை சுத்தம் செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கவனிப்பன்னு பார்த்தாச்சு, நாங்களும் என்னெல்லாம சொல்லி பார்த்தாச்சு, ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. எங்களும் இப்ப ரொம்ப கஷ்டமாப்படுங்க. நாங்க வெளியில இறங்கி ஒரு ஆஸ்பத்திரிக்கு வர போக வழியில் பாதிப்பை நீங்க வந்து பாருங்க. ஒரு ஆஸ்பத்திரி போதுக்கு அப்பதே புறப்பட்டீங்க, இன்னும் போக முடியல, நடைய விட்டு இறங்க முடியலையே. தண்ணி ஓவரால போகுது. நோயெல்லாம் வந்தாச்சு, நீ ஒண்ணு குறவு இல்லை என்ன பாருங்க. இந்த ஓட நிறைஞ்சுங்க பாய் மேலு கை காலங்க பாருங்க. நான் நோய் வந்தாச்சு. இன்னும் இதுல எந்த நோய்க்கு மேல நாங்க என்ன செய்யணும்? திருநெல்வேலி நெடுஞ்சாலை ஓரம் தாமிரபரணி கூட்டு குடிநீர் தண்ணீர் குழாயில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் பல லட்சம் தண்ணீர் வீணாக வெளியேறி சென்ற அவலம் அரங்கேறியது. சங்கரன் கோவிலில் இருந்து திருநெல்வேலி செல்லும் சாலை ஓரத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் தண்ணீர் குழாயில் அதிகப்படியான தண்ணீர் வெளியேறி வீணாக வெளியே சென்றது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.